காணாமற் போனோரை கண்டுபிடித்து தருமாறு கோரி யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் காணாமற் போனோரின் உறவினர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமற் போன தமது உறவுகளை தேடி தருமாறு வலியுறுத்தும் நம்பகமான சர்வதேச விசாரணையை நடத்துமாறு கோரியும் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு இந்த ராணுவ ரக்கிலான ஏற்றி கொண்டு போனவங்க ஆனால் இன்று வரை 9 வருஷமாச்சது. இன்று வரைக்கும் எந்த பிள்ளைய காணவே இல்லை. நாங்களும் கண்ணீரும் கம்பளையுமா தான் அவள் அவர் தாப்பனும் இறந்து விட்டார். இவ்வளவு பெற்றோருடைய கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேணும் இந்த அரசாங்கம். 1996ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் 6 மாசத்தையால வந்துதான் ஒரு 10:30க்கு படுக்கையில வச்சு நல்ல நித்திரியாவே ஒழுப்பி நான் கொண்டு போனவே போய்க்கு எனது மகன் அம்மாண்டு கத்திக்குள்ளார அவர் சொல்லிட்டு போச்சு. நாங்கள் விசாரணை ஒன்று இருக்கு, விசாரிச்சுட்டு விடுகிறோம்ண்டு. எனக்கு 75 வயது, எனக்கு 65 வயது. இதுவரை நானும் 20 வருஷமாச்சு எனது மகனை இன்னும் தான் வெளிப்படுத்தவில்லை. எனக்காவது இந்த அரசாங்கத்தால வெளிப்படுத்தும் என்றுதான் நாங்கள் முக்கியமாக கூறிக்கொண்டே இருக்கிறோம். சரணடைந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக அண்மையில் நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் ஒன்றில் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது வெளிநாடு சென்றிருக்கலாம் என்ற அந்த பொறுப்பற்ற கூற்று எங்களை பெரிதும் ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே 2 முறை போர் முடிந்த பிற்பாடு 2 முறை இந்த அரசாங்கம் ஐநாவில் ஒரு தகவலை கூறியிருந்தது. தன்னிடம் காணாமல் போனவர்கள் தொடர்பாக ரகசிய வெளியிடப்படாத பட்டியல் இருக்கின்றது என்றும் அதை வெளியிடுவதாக 2 முறை எங்களுக்கு தெரிவித்து 2 முறையும் ஏமாற்றிய பின்னர் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருப்பது எங்களுடைய நம்பிக்கையை தவிடுபொடியாக்கி இருக்கிறதான செயலாக இருக்கிறது. காணாமற் போன தமது உறவுகளை தேடி தருமாறு வலியுறுத்தியும் நம்பகமான சர்வதேச விசாரணையை நடத்துமாறு கோரியும் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை காணாமற் போன தமது உறவுகளை மீட்டு தருமாறும் தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் வலியுறுத்தி கிளிநொச்சி பகுதியில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஒன்று கூடிய காணாமற் போனோரின் உறவினர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி மாவட்ட காணாமற் போனோரின் உறவினர்களின் அமைப்பு இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. 2008ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 11ஆம் தேதி இரவு தூங்கி கொண்டிருந்த பிள்ளைய கடற்படையினர் கூட்டிக் கொண்டு போனவர்கள் விசாரிச்சு போட்டு விடுறோம்னு சொல்லி இதுவரையிலையும் விட இல்லை. என்ற மகனை பூசாவில இருந்து சிஐடி மாதிரி வந்து விசாரிச்சு மகன் இருக்குன்னு சொல்லி விசாரிச்சு கொண்டு போனவர்கள். அதே நேரத்தில் இப்ப இந்த வருஷம் நெட்டில வந்திருக்கிறார் என்ற மகன். இந்த நெட்டில என்ற மகன் நிற்கிறார், இதுல நிற்கிறார் என்ற மகன், இந்த போலீஸுக்கு பின்னால நிற்கிறார் என்ற மகன் உயிரோட இருக்கிறார் என்ற பிள்ளைன்னு சொல்லி நான் கண்டிப்பா மன்னர் கோர்ட்ஸ்ல வழக்கு போட்டிருக்கிறேன் என்ற பிள்ளைய காட்ட சொல்லி. இந்த மகன் வந்து அவர் கொழும்புல கொள்ளுப்பிட்டி மகளிர் பள்ளிக்கூடத்துக்கு முன்பாக வச்சு அவர் வெள்ள வேன்ல கடத்தப்பட்டார். 6 வருஷம் ஆகுது. நாங்களும் கேட்காத இடமெல்லாம் கேட்டு எல்லார்ட்டையும் போய் கேட்டோம், பழைய ஜனாதிபதியிட்டையும் கேட்டு எல்லா இடமும் போய் தேடி தேடி பார்த்து இது வரைக்கும் இல்ல. இதேவேளை முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியிலிருந்து யாழ் நல்லூருக்கான நடைபவனி முள்ளிவாய்க்காலில் இருந்து நேற்று மாலை 5 மணிக்கு ஆரம்பமானது. ஈழ இளைஞர்கள் பேரவையால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த நடைபவனி இன்று மாலை கிளிநொச்சி நகரை வந்தடைந்ததுடன் நாளை நல்லூரை சென்றடையவுள்ளது. காணாமற் போனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் ஐநா அறிக்கை பிற்போடப்பட்டமையை கண்டித்தும் சொந்த இடங்களில் மக்களை மீள்குடியேற்றம் செய்யுமாறு வலியுறுத்தியும் இந்த நடைபவனி இடம்பெற்று வருகின்றது.